நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான அருமையான ஒரு பருப்பு ரசங்க அருமையாக இருக்கும். நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு டைஜஷன் ஆகாது அப்படின்றவங்களும் மழை நாள்லேயும் சரி வெய்ய நாள்லேயும் சரி ரசம் இல்லாத ஒரு உணவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. ரசம் அத்தியாவசியமாக எல்லார் வீட்லேயும் செய்ய பாருங்கள். ஏதாவது ஒரு ரசம், பருப்பு ரசம், கொட்டு ரசம், தேங்காய் பால் ரசம், கசகசா ரசம், அப்புறம் நம்ம இந்த இது கருவேப்பிலை ஒரு நாள் இடிச்சு போட்டு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லாம் போட்டு ஒரு ரசம், எல்லா ரசம் ரெசிப்பியுமே நம்ம கங்கை ஹெர்பல் கிச்சனில் இருக்குது. வேணுன்றவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. புழுங்கல் அரிசி சாதம் வடித்து சாப்பிடுங்க. அதாவது ஒரு அரை மணி நேரமாவது சாப்பாடு அரிசியை ஊற வைங்க. இதை பாருங்க, இப்படி அழுத்தினா சாதம் வந்து நல்லா அமுங்கணும். அந்த மாதிரி வடிங்க, இல்லைன்னா தொண்டையை அடைக்கும், டைஜஷன் ஆகாது, நல்லா வேகணும். இது வந்து பீர்க்கங்காய் வதக்கல். பீர்க்கங்காய் வதக்கல் வந்து தோசை, சப்பாத்தி, கல் தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இது கூட கொஞ்சம் தேங்காய் பால் புழிஞ்சு ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால இப்படி வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. அது டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பீர்க்கங்காய் நல்லது. அப்போ எல்லாருமே சாப்பிட்லாம். நான் டயபெட்டிக் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய். அது நம்ம பீர்க்கங்காய் வதக்கல் நம்ம வீடியோவில் சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார். எப்போவுமே நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் தெரியுது தான், காய் நிறைய இருக்கும். சாம்பாராக இருந்தாலும் கூட காய் நிறைய இருக்கும். இப்போ காயே பொரியல் பண்ணலனாலும் இந்த சாம்பாரில் இருக்கிற காயை எடுத்து வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெண்டைக்காய் சாம்பார், அதாவது ஈஸி சாம்பார். அதுவும் நம்ம வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பருப்பு வேக வச்சுட்டு வெண்டைக்காயை தனியாக வதக்கி எடுத்துக்கோங்க. நான் செய்கிற மெத்தடை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க, ஓகேங்களா? வெண்டைக்காயை நல்லா வதக்கி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருப்பேன் பாருங்கள் தாளிப்புக்கு. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்ட பிற்பாடு பருப்பு எடுத்து ஊற்றி தேவையான அளவு சாம்பார் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வதக்கின வெண்டைக்காயை போட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு திட்டமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். வெண்டைக்காவும் அது மாதிரி இந்த வெயிலில் நிறைய எடுத்துக்கோங்க. அது மாதிரி பச்சடி ரெசிபிஸ் நிறைய எடுத்துக்கோங்க. தயிர் பச்சடி காலையில் எடுத்துக்கோங்க, சப்பாத்தியோட தோசையோட எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் நிறைய எடுத்துக்க பாருங்கள். சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் அதை அவாய்ட் பண்ணுறங்க. இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். எப்பவுமே நம்ம நினைக்கும், அதாவது தெரியாத குழந்தைகளுக்கு சொல்கிறேன், நானும் உங்களை மாதிரி தெரியாத இருந்து வந்தவங்க தான். இப்போ தான் வந்து செய்ய செய்ய பெரியவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க தான் எனக்கும் தெரிய வந்தது. எதுவுமே இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சிம்மில் வச்சோ இல்லை அறையில் வச்சோ கேஸை வேக வைங்க. அந்த சாம்பாரோ எந்த காயோ கூட்டோ எது பண்ணினாலும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். வேகமாக வச்சு சீக்கிரமாக வேலை ஆகுது அப்படின்னு சொல்லி செய்யாதீங்க. நம்ம எது பொரியிற வரைக்கும் வதக்கிற வரைக்கும் வைக்கலாம். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு பண்ணுங்க, அது ஒரு டேஸ்ட்டே அபாரம். இது பாருங்க, இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு தெரியும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு அப்படின்னா அபவ் 40க்கு மேலே இருக்கிறவங்க, உடல் உழைப்பு இல்லாதவங்க கொஞ்சம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆசையாக இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே, அதனால ஒரு பீஸ் 2 பீஸ் எடுத்துக்கலாம். அதை எப்படி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம், அதாவது அதனுடைய தன்மை மாறாது, ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும். அப்படி எப்படி சாப்பிட்லாம்னா, வாழைக்காய் இந்த மாதிரி வாழைக்கச்சல் வாங்கிக்கோங்க. வாழைக்கச்சல்னா வாழை பிஞ்சு, ஓகேங்களா? எந்த காய்கறிகளுமே பிஞ்சு காய்கறிகள் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. முத்தினதாக இருந்தால் வாங்காதீங்க. 10 ரூபா கூட போனாலும் 5 ரூபா கூட போனாலும் நல்லதாக இருந்தால் கடையில் போய் எடுங்க. எடுக்க விடலையா வந்துருங்க, அடுத்த கடைக்கு போயிடுங்க. நமக்கு எது நல்லதோ, நமக்கு எது தேவையோ, நமக்கு எது ஆரோக்கியமோ அதுதான் நம்ம தேடி போக முடியும், சரிங்களா? இப்போ இந்த வாழைக்காய் என்ன பண்ணுங்கன்னா, தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்க வச்சு வாழைக்காய் உங்கள் ஷேப்புக்கு எது வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி போட்டு, உப்பு போட்டு, மஞ்சள் பொடி போட்டு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? ஏன்னா இப்போ வதங்கும் போது மீதி வெந்துடும், தெரியுதா? அதை எடுத்து வச்சுட்டுங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கட்டி பூண்டை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு 10 to 15 வெங்காயம் நல்லா இடித்து அது கூட சேர்த்துருங்க. அப்புறம் வாழைக்காயை போட்டுடுங்க. கொஞ்சமாக சாம்பார் பொடி. சில பேர் வந்து நான் சாம்பார் பொடி தான் போடுவேன், சில பேர் தனி மிளகாய்த்தூள் போடுவாங்க அங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நம்மள்ட வந்து காரம், புளி, உப்பு எல்லாமே மீடியமாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு வாயில் போட்டு பார்த்துக்கோங்க, ஒரு பீஸ் கட் பண்ணி. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வாழைக்காயோட நல்லா பரட்டி எடுத்துருங்க. சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். அதாவது வேணுன்றவங்க, டயபெட்டிக் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படி உடல் உழைப்பு இல்லை அப்படின்றவங்க சும்மா 2 பீஸ் ஆசைக்கு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை பதிவு பண்ணுங்கள். சாம்பார் கொச்சினே இருக்குது. இது பாருங்க, கொத்தமல்லி தழை மட்டும் அலம்பி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துடணும்.
இதாங்க இன்னைய சமையல். இதோட கூட நீர் மோர். மத்தியானமாக என்ன பண்ணுங்க, இன்னைக்கு சண்டே இல்லையா, அதனால மத்தியானமாக ஏதாவது ஒரு பச்சடி ஒரு 2:30 to 3 மணிக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். நீர் மோர் எடுத்துக்கோங்க. இந்த ரசம் கண்டிப்பாக ஒரு கப்பில் வச்சு சாப்பிட்லாம், தப்பு கிடையாது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு ஒரு முறை உங்களுக்கு எப்படி இருந்தது, பிடிச்சிருக்கா என்னன்ட்டு பதிவு பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது சிரமம் தான், ஆனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோயின் பாதிப்பிலிருந்து குறைக்கலாம். ஓகேங்களா? இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உணவை சாப்பிடும்போது கொஞ்சம் நாள் கழித்து மாத்திரையோட அளவை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு குறைக்கலாம். ஓகேங்களா? நீங்களாக குறைச்சிக்க கூடாது. ஓகேங்களா? உயிர் முக்கியம். இதை மாதிரி உணவுகளை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட பதிவு என்னோட சேனலில் பண்ணுங்கள். நன்றி.